இன்றைய கடினமான சவாலின் டே 4. ஏன் இந்த ஹூடி கெட்டப்னா நைட்டில் வெளியில் நடக்க போகிறோம். கிரவுண்ட் இந்த டைமில் போட்டிருக்கோம், அதனால தான். பரவாயில்லையே, இந்த கிளைமேட்டில் இந்த லைட்டில் நடக்கிறது செம்ம ஜாலியாக தான் இருக்குது. இந்த நைட்டில் பெரிய டிஸ்டர்பன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நாய் தொல்லை ப்ளஸ் கொசு தொல்லை. இதை தவிர நம்ம மக்கள் அங்கங்கே குப்பையை போட்டு வச்சுருக்காங்க, அது ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குது. நான் மட்டும்தான் வாக்கிங் போகிறேன்னு நினச்சேன். என்ன மாதிரி ஒரு 100 பேர் வாக்கிங் போயிட்டுருக்காங்க இந்த நைட்டில் கூட. எப்பயும் போல் 30 மினிட்ஸ் வாக் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வார்ம் அப் தான். வார்ம் அப்புக்கு ஃபஸ்ட்டு ஷோல்டரை வந்துட்டு முன்னாடி சுற்றுறது பின்னாடி சுற்றுறதுன்னு சுற்றியாச்சு. கையை முன்னாடி சுற்றுறது பின்னாடி சுற்றுறதுன்னு சுற்றியாச்சு. ஏன் வார்ம் அப் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது சின்ன சின்ன இன்ஜுரிஸ் வந்தாலும் அது ஈஸியாக சரியாயிடும். ஸோ வார்ம் அப் பண்ணாமல் எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே நம்ம கோழி கழுத்தை திருவி போகிற மாதிரி இங்கிட்ட ஒரு திருகு இங்கிட்ட ஒரு திருகு, முன்னாடி ஒரு திருகு பின்னாடி ஒரு திருகு அப்படின்னு திருகி போட்டாச்சு. முடிஞ்ச வரை ரிஸ்ட்டை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஏன்னா ரிஸ்ட்டு தான் நமக்கு எக்ஸசைஸில் முக்கிய பங்களிக்குது. ரிஸ்ட்டு போச்சுன்னா எல்லாம் போச்சு. இன்றைக்கி பண்ண போகிறது ஷோல்டர் அண்டு கோர் ஒர்க் அவுட்டு. ஸோ ஷோல்டருக்கு ஃபஸ்ட்டு பைக் புஷ்அப் பண்ணிக்கிறோம். பைக் புஷ்அப்பு 3 செட்டு பண்ணியாச்சு. அதை தொடர்ந்து அப்படியே நம்ம ஷோல்டர் டேப் பண்ணிக்கணும். ஷோல்டர் டேப் பண்ணும்போது பேலன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, இல்லாட்டி கீழே விழுந்து மண்ணை கவிடுவோம். ஷோல்டர் டேப் முடித்த உடனே மைக் டைசன் புஷ்அப் பண்ணணும். இது பேக் சைடு இருக்க ஷோல்டருக்கும் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணும், அதனால தான் இதை பண்ணுறேன். பார்க்குறதுக்கு தவளை குதிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அது உண்மையாக நல்ல எக்ஸசைஸு. அது முடிச்சோடனே வெயிட் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் ரைஸ் 2 கையிலுமே மாற்றி மாற்றி பண்ணணும். முடிஞ்சளவு வாபிள் ஆகாத நல்ல ஒரு வெயிட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. என்னோடய பை நல்லா வாபிள் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு போடுறதுக்கு. ஃப்ரண்ட் ரைஸ் பண்ணி முடித்த உடனே நம்ம அப்படியே சைட் ரைஸ் பண்ணணும். சைட் ரைஸ்னால் லேட்ரல் ரைஸு. லேட்ரல் ரைஸ்க்கு வந்துட்டு பெஸ்ட்டு வந்து நீங்கள் 2 வெயிட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வெயிட்டில் பண்ணுறது ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் பண்ணிடலாம். ஷோல்டரில் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு கோர் ஒர்க்கவுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரன்ச்சஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அப்படியே ஹாலோ பாடி ஹோல்டு, படகு மாதிரி நிற்கணும். கோருக்கு இது வந்து ரொம்ப நல்ல எக்ஸசைஸு. இது முடித்த உடனே நம்ம பைசைக்கிள் க்ரன்ச் பண்ணணும். 60 செகண்ட் பண்ணணும். 3 செட்ஸ் ஆஃப் 60 செகண்ட்ஸு. அது முடித்த உடனே நம்ம லெக் ரைஸ் வந்துட்டு நான் ஒரு 15 பண்ணேன், 3 செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அது பண்ணிக்கோங்க. லெக் ரைஸ் முடித்த உடனே நம்ம வந்து நீ டச் பண்ணணும். நீ டச் வந்து 3 செட்டு பண்ணியாச்சு. அது முடித்த உடனே மவுண்டன் கிளைம்பிங்கு. இது ஆப்ஸுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபைனலாக டின்னருக்கு சப்பாத்தி ப்ளஸ் மஷ்ரூம் பெப்பர் கிரேவி சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டேன்.